வணக்கம் நண்பர்களே. தென் டே 4 ஆஃப் மரண வாழ்க்கை. இந்த சேலஞ்ச் முடியறதுக்குள்ளே 5K அடிக்கணும். மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டேன். நேற்றாவது இவனுங்க 7 மணிக்கு வந்தானுங்க. இன்றைக்கி மனசாட்சியே இல்லாமல் 8 மணிக்கு வரானுங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அங்கே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா எல்லோரும் எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தா நேஷனல் ஆந்தம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே. அப்புறம் இங்கே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஓடினேன். ஆனால் இன்றைக்கி வெறும் 1.5 கிலோமீட்டர் தான் ஓடினேன். அதுக்கப்புறம் கால்பந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அது கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தோசையை சாப்பிட்டு வண்டியை கொண்டு போய் வாட்டர் வாஷ், அதுக்கப்புறம் மதியானம் வந்து சாப்பிட்டு வண்டியை கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சேலஞ்சில் இருக்கும் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது இந்த 30 நாள் என்னோடய பெஸ்ட்டு கொண்டு வரணும். முடியாது 30 நாளில், பட் ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஏன் 30 நாள் இந்த சேலஞ்ச் முடியும் போது கரெக்டாக சொல்லிடுறேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு நசன்னு இருந்துச்சுன்னு குளிச்சுட்டு வந்துட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட் பண்ணிட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சிட்டேன். நாளைக்கு சந்திப்போம்.